வணக்கம் ஸ்ரீனா, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி அவரின் பெயரை சூட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மாபெரும் பொது உடைமை சிந்தனையாளரும் அதே போல விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவருமான நல்லக்கண்ணு அவர்களின் 100வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. நமது மாநிலத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் அவரின் ஆற்றிய சிறப்பு தொண்டுகளை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பித்ததாகும். இன்று அவரது 100வது பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்தியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஸ்ரீவைகுண்டம் அரசு ஸ்கேன் வசதியுடன் தரம் உயர்த்தி கூடுதல் வசதியுடன் கூடிய மருத்துவமனையாக கட்டிடத்தை தரம் உயர்த்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல கடந்த 85 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியையே எப்போதும் தனது தலையாக கடமையாக கொண்டு செயல்பட்டு வரும் தன்னலமற்ற தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு அவர்களின் பெருமையை போற்றும் வகையில் வைகுண்டம் அரசு மருத்துவமனையை கட்டிடத்தை புதுப்பித்து தோழர் நல்லக்கண்ணு 100ஆண்டு கட்டிடம் என்ற பெயரிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.